எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எக்காலத்திலையும் குறைஞ்சபட்ச சமரசம் கூட இல்லை அப்படின்னு உங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். என்ன நடந்தது பார்த்தீங்களா? கலைஞருக்கு நாணயம் வெளியிடுறாங்க, ராஜ்நாத் சிங் போகிறாரு, அண்ணாமலை போகிறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் போகிறாங்க. என்ன சார் இது? என்னது என்ன சிறப்பு? இதுக்கு பெரிய சிறப்புன்னு பேர். அதாவது டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முன்னாள் நம்ம தமிழகத்துடைய முதல்வர், ஏறக்குறைய 4 முறைக்கு மேலே முதல்வராக இருந்தவர், பல முறை வெற்றி பெற்றிருக்கிறார். தேர்தலில் தோல்வியவே தழுவாத ஒரே தலைவர் இந்தியாவிலே அவர் தான். அதிக முறை அவர் முதல்வராக இருந்தவர். அவர் சொல்லுவாங்க, தலைவரே சொல்லுவார், எழுச்சி தமிழரே அவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, அதாவது அரசியலின் மைய விசை, மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்லுவார். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அரசியலில் இருக்கிற அனைவருமே இவரை மையமாக வைத்துத்தான் அரசியல் நடத்துவார்கள். சப்போஸ் ஒருத்தர் முதல்வராக இருந்தாலும் கூட முதல்வர் ஒன்றும் இங்கே அரசியல் பண்ணுவதில்லை, டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியுடைய கருத்துக்களை வைத்துத்தான் அரசியலை செய்வார் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு. தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே அவர் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். இந்தியாவிலேயே பாரத பிரதமர்களை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக இருந்தார். இன்னமும் இந்தி எதிர்ப்பில் தெளிவாக இருந்தார். திராவிட கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடினார். தமிழ் வெல்லும் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி வந்தார். அவர் ஒரு மாபெரும், ஒரு இந்தியாவிலேயே ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய 100 ஆண்டுகள் அவர் இந்த பூமியில் பிறந்த 100 ஆகிவிட்டது. அதனால் ஒரு நாணயத்தை அரசாங்கம் வெளியிடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிடவில்லை. வெளியிடுவது தமிழக அரசாங்கமும் அல்ல, இந்திய அரசாங்கம்தான் நாணயங்களை வெளியிட முடியும். நெறியாளர் அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த நாணயம் வெளியிடும் பொழுது சும்மா நம்மளே ஒரு 10 பேரை கூட்டியாந்து வச்சு வெளியிடுவதை விட ஒன்றிய அரசாங்கத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் வெளியிடுவதுதான் முதல்வருக்கான சிறப்பு. முன்னாள் முதல்வருக்கு எவ்வளவு கேவலமா கழிச்சிங்க பாஜகவை. யாரு? சங்கிகள். அந்த அறிவு இல்ல. அது அரசியல் என்பது வேறு சார். இப்ப மட்டும் ஆனால் ஒரு தலைவனுக்கு அதற்காகத்தான் அவர் வந்தாலே ஒழிய கூட்டணிக்காக வரல. இல்ல சார், கட்சி கூட்டணிக்காக வரல. அதனால தெரிஞ்சுக்கிறீங்க. வந்த ராஜ்நாத் சிங் சங்கி இல்லையா? எப்படி வந்த ராஜ்நாத் சிங் சங்கி இல்லையா? அவர் சங்கியாக கூட இருக்கலாம். அண்ணாமலை சங்கிதான். தமிழ் சங்கிதான். அவர் யாரு கேளுங்க. நான் மறுத்தனா இல்லைன்னு சொன்ன, சங்கி இல்லைன்னு சொன்னா. ராஜ்நாத் சிங்கையும் கேளுங்க, யார் கேட்கல. எம்ஜிஆர் அவரு சங்கிதான். எம்ஜிஆருக்கு இதே மாதிரி 100 ஒரு நாணயம் வெளியிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். யாரையுமே கூப்பிடல. மத்திய அரசுல இருந்து யாருமே வரல. தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இன்று காலை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், ஒரு மேடையில் பேசியிருக்கிறார். அதை கருத்தே மையமாக வைத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னம்மா அவர் சொன்னார், அந்த காலகட்டத்தில் நம்மளோட பாரத முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு வெளியிடும் பொழுது இவங்க யாரையுமே கூப்பிடலை என்பதை விட இவங்க கூப்பிட்டு கூட யாரும் வரல, மதிக்கலையா, ஒரு பொருட்டாவே மதிக்கலையா, அதனால வரல என்று நான் சொல்லலைங்க. நமது தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார். காயினா நிதி அமைச்சகம் கொடுத்துருச்சு. நீங்க பாட்டி வெளியிட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மத்தியிலிருந்து ஒரு பாஜகவை சார்ந்த ஒருத்தர் வெளியிட்டாதான் உங்களுக்கு மனசு குளிர்தா? உங்கள் பார்வையில் கூட்டணி இல்ல, நேரடி கூட்டணி தான். எப்படி நேரடி கூட்டணி தான் அது? என்ன சார்? ஐயோ, உங்க தலைவரும் போயிருக்காரு. அதுல அவர் தெளிவாக சொல்கிறார். பாரதத்தில் இருக்கின்ற அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கலைஞரை பாராட்டுகிறோம் என்றால் அவருடைய அரசியலுடைய அணுகுமுறையை வைத்து நாங்கள் பாராட்டுகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால தான் அவர் நீ அடுத்த கேள்வி கேட்டு நானே சொல்கிறேன். அதனால தான் அவர் நேரடியாக அவருடைய மறைந்த இடத்திற்கு அந்த கடற்கரையில் அமைந்திருக்கின்ற அந்த இடத்துல போய் அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறார். இது எப்படின்னா, ஒரு அரசியல் தலைவர்கள் பாராட்டுவது நம்ம கட்சிகளையெல்லாம் கடந்து செயல்பட வேண்டும். யாருடைய பாராட்டை நீங்க விரும்புறீங்க அப்படின்றதும் இருக்குல்ல. பாஜகவோட பாராட்டு உங்களுக்கு வேணுமா? வெளியிட்டது அரசாங்கம். அந்த உறவு உங்களுக்கு வேணுமா? கட்சி மீட்டிங்ல கூப்பிட்டாரு. உறவு கேட்குற கட்சி மீட்டிங் அது சார். நீங்களே வெளியிட்டு போங்க சார். கட்சி மீட்டிங்கா?
வந்தாரா இல்லையா? வந்தார்ல. ராஜ்நாத் சிங் வந்தாரா இல்லையா? வந்தார்ல. ஏன் வந்தாரு? ஏன் வந்தாரு? அவர் கலைஞர் கருணாநிதிக்கு சிறப்பு செய்வதற்காக வந்தார். ஏன் அவரை கூப்பிட்டீங்க? பாராட்டுவதற்காக ஏன் வந்தார். கூப்பிட்டீங்க? ஆ? ராகுல் காந்தியை கூப்பிட்டு வெளியிடுங்க. அதாவது இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தானே? இந்தியா கூட்டணியில் ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்கள் கூப்பிடுவார்கள். இது நடத்துவது என்னவென்றால் சரி, குடியரசுத் தலைவர் கூப்பிட்டு வெளியிடுங்க. நூற்றாண்டை கொண்டாடி இருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்காராம். அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, கூப்பிட்டுருக்கிறாங்க. அவருக்கு சில வேறு அப்பாயின்மெண்ட்ஸ் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் வர முடியாது என்று சொல்லிவிட்டதாக செய்தி கிடைத்திருக்குது. இது நல்ல கேள்வி, இப்போ கேட்ட கேள்வி. ஆனால் இது வந்து எப்படி நீங்கள் கட்சி ரீதியாக பார்க்காதீங்க. இது கட்சி மீட்டிங்கா? இந்தியா கூட்டணி நடக்குது. நடத்துறது யாருன்னா அரசாங்கம்ங்க. அரசாங்கம் வெளியிடுறான். அண்ணாமலை அரசாங்கத்துல இருக்காரு. அண்ணாமலை வந்து அவங்க கட்சியுடைய பொறுப்பாளர் வருகிறார். அப்ப கட்சி தலைவர் வருகிறார். கட்சி சார்ந்தா வராங்க. கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் வராங்க. கட்சி மீட்டிங். அந்த மீட்டிங்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டது, கம்யூனிஸ்ட் கலந்து கொண்டது, காங்கிரஸ் கலந்து கொண்டது. அதற்கு உங்கள் கருத்து என்ன கருத்து? மொத்தம் எல்லா கட்சிக்காரர்களும் இணைந்து சிறப்பாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. நீங்க அப்படிதான் பார்க்கணுமே தவிர ஏதோ போற போக்குல வந்து கூட்டணி வைக்கிறானா கூட்டணி அவர் தான் வைக்கிறதுன்னு சொல்லிட்டாருலங்க. நீங்க அந்த அறிக்கை பாத்தீங்கன்னா பார்க்கலையா? அவர் பேச்சு பாத்தீங்கன்னா பார்க்கலையா? நான் வந்து எந்த காலகட்டத்திலும் டாக்டர் கலைஞர் கருணாநிதி, அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் கொள்கைக்கு எதிர்ப்பாக நான் செயல்பட மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் முதல்வர். அப்புறம் என்ன? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நிதி ஆயோக் கூட்டம் நடந்தது. முதலமைச்சர் ஏன் சார் போல? எப்படி முதலமைச்சர் ஏன் போல? நிதி ஆயோக் கூட்டம் நடந்தது. அதாவது அது வந்து எப்படின்னா அரசாங்கம் சார்ந்து கட்சி சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு. அரசாங்கம் இது எப்படின்னா ஒரு தலைவனுக்கான ஒரு நிகழ்வு. அரசாங்கம் சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆமாங்க, எங்கள் நிதியை ஒழுங்கா கொடுக்கல இல்ல. ஆமா, இப்ப தெரிஞ்சுட்டீங்களா? எப்படி கரெக்டா வந்து நாங்க போகாம இருக்கிறோம்னா அப்ப எங்க முதல்வர் போகாம இருக்கிறார் என்றால் எங்க முதல்வர் மட்டுமல்ல உங்களுக்கும் அவர்தான் முதல்வர், பார்த்து கொண்டு அனைவருக்குமே முதல்வர். நிதி ஒழுங்காக வழங்கப்படவில்லை. ஜிஎஸ்டியோட இன்னமும் அந்த அமௌண்ட் இன்னும் பாக்கி இருக்குது. இந்த காரணத்தால் தன் எதிர்ப்பை தெரிவிக்கிறார். அதை இந்த இடத்துல தெரிவிங்களா? இங்க எதுக்கு நாங்க மத்திய அரசே கொடுத்தாலும் நாங்க மத்திய அரசை சார்ந்த யாரையும் கூப்பிட மாட்டோம், நாங்களே வெளியிடும் எதிர்ப்பு தெரிவிங்க. அப்படி செய்ய ராகுல் காந்தி கூப்பிட்டு வெளியிட்டு இருந்தா அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இல்ல. அடுத்து வெளியிட சொல்லுவோம். ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு இதுவரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிடாமல் இருக்கிறது. நீங்கள் எம்ஜிஆர் டிவி என்று வைத்துக்கொண்டு அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருக்கு இன்னமும் வெளியிடாமல் இருக்கிறார் என்று ஒரு வார்த்தை கேட்கறது தப்பு இல்ல. ஆனா கேள்வி மட்டும் இந்த கேள்வி கேட்கிறாங்க. நாங்கள் ஜெயலலிதாவுக்கும் வெளியிடுவதற்கான முயற்சி எடுப்போம். அந்த காலகட்டத்தில் நீங்க சொன்னவங்க யாரெல்லாம் கூப்பிடணுமோ கூட மாட்டோம், கூட மாட்டாங்க. வெளியிட்டவர் பேர் பாஜக கூப்பிடல. யாரும் வரல. நான் சொல்லல, முதல்வர் சொல்றாரு. மதிக்கல. அவர் வந்து ஒரு முதல்வராக கூட மதிக்கல. அவர் ஏற்றுக்கொள்ளலை. அவர் ஊர்ந்து வந்தாரு, தவழ்ந்து வந்தாரு. அவரெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் சொல்ல சாமி என்ன வம்பு எழுத்துறாதீங்க. எல்லாம் மதிச்சு நல்லா நிதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேனும் வழியுது. எப்படி மத்திய அரசுகிட்ட இருந்து வந்து தமிழ்நாட்டில் பாலம் தேனும் வழி கொடுக்கல. அவன் தமிழர்களை உங்களையும் மதிக்கல. தமிழர்களுக்கு தான் எந்த எதுவுமே செய்யலை. அப்போ உங்களையும் மதிக்கல. எல்லாம் வந்து வெள்ளம்லாம் வந்துச்சு, அவெல்லாம் கொடுக்கவே இல்லையே. அப்போ உங்களையும் மதிக்கல. எதுக்கு கூட்டணியில் இருக்கீங்க? வெளியே வந்துட்டு போங்க. எங்க வரணும்னு சொல்றீங்க? எந்த கூட்டணி வர சொல்றீங்க? அது உங்க விருப்பம் சார். உங்களையும் மதிக்கல. எப்போ வரணும், எப்போது வரணும், எப்படி வரணும் என்பதை எங்கள் தலைவர் முடிவு செய்வார். ஆனா உங்க தலைவரும் அடிபணிஞ்சிட்டார்ல. எப்படி? விடுதலை சிறுத்தைகள் அடிபணிந்ததாக வரலாறே இல்லை. போற போக்கில் பேசக்கூடாது. நாங்க வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன கேக்குறேன்னா குறைந்த நாணயம் வெளியிடப்பட்டதற்காகத்தான் நாங்கள் சென்றோம். குறைந்தபட்ச சமரசம் கூட பாஜகவோட செய்ய மாட்டோம்னு உங்க தலைவருடைய பிறந்தநாளுடைய மேடையில தானே அறிவிச்சாரு முக ஸ்டாலின். இது குறைஞ்சபட்ச சமரசம் தானே. இது குறையாத சமரசம். சும்மா இருங்க. போற போக ஒரு கலைஞருக்கு ஒரு நாணயம் வெளியிட, நாணயம் வந்து சும்மா தமிழ்நாட்டில் மட்டும் வெளியிட போறாங்க. இந்தியா பூரா அந்த காசு போகுமா போகாதா? சும்மா பேசியிருக்கு. இந்தியாவில் பூரா அந்த பணம் வந்து புழக்கத்தில் வருங்க. புழக்கத்தில் வரும்பொழுது அவர் வந்து ஒரு மினிஸ்டராக இருக்கிறாரு, ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், என்ன மினிஸ்டர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்று நான் எண்ணுகிறேன். வாங்குங்க வெளியிடுங்கன்னா அவர் ஓகேங்கன்னு வெளியிட்டு போயிட்டாரு. என்ன கூட்டணி கையெழுத்தா போட்டாங்க அவங்க, இல்லை கூட்டணியில் சேர்ந்துட்டாங்களா சொல்லுங்க. அந்த உறவு உங்களுக்கு எப்படி? எதுக்கு அந்த உறவு உங்களுக்கு? அது உறவு அல்ல, அது ஒரு அரசியல் நகர்வு. என்ன பாஜகவோட நோக்கியா? பாஜகவை நோக்கி அரசியல் நகர்வு. என்ன அரசியல் நகர்வுனா புரட்சி தலைவர் இல்லை, இவர் என்ன டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களுக்கு செய்கின்ற ஒரு சிறப்பு. புரியுதா? அதனால் இதை வந்து நீ தவறு எடுக்கக்கூடாது. ஏன் சாதாரண ஆளுங்க. கலைஞரை பற்றி படிச்சிருக்கீங்களா நீங்கள்?
என்ன ஒரு திருக்குறளுக்கு குறள் ஓவியம் எழுதியவருங்க. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கி வந்து அனைத்து தரப்பினரும் அர்ச்சகர் ஆகலாம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டாந்தவருங்க. அதே மாதிரி சமத்துவபுரம் என்ற மாபெரும் திட்டம் இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டியாக கொண்டாந்தாருங்க. ரிக்ஷான்னு ஒரு சிஸ்டம் இன்னும் டெல்லியில் போனால் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு திரிறாங்க. மனிதனை வச்சு ஓட்டிட்டு திரிறது, கை ரிக்ஷா ஓட்டுறது எல்லாத்தையும் தடை பண்ணவருங்க. இது மாதிரி பெண்களுக்கு சம உரிமை சொத்தில் வழங்கியவருங்க. இப்படி பல விஷயங்களை செஞ்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கிற ஒரு மாபெரும் தலைவனுக்கு ஒரு சிறப்பு செய்கிறார் என்றால் நீங்கள் பாராட்டுங்கள். அதை விட்டு கூட்டணி வச்சுட்டாங்க. ஆனால் எந்த காலத்திலும் அவர் வைக்க மாட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம். யார் வைக்கிறார்களோ வைக்கவில்லையோ, விடுதலை சிறுத்தைகள் எந்த காலத்திலும் பிஜேபி பாமகவோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்திருக்கிறோம். அதனால் அதை பற்றி நீ கவலைப்படவே தேவையில்லை. எங்கள் தலைவர் சொன்னார்ல, பாமகவிலிருந்து வன்னியர் தோழர்களை மீட்டெடுக்க வேண்டும், இந்துக்களை பிஜேபியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும்னாரு. அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ராஜ்நாத் சிங்கை கூட மீட்டு எடுத்துருவோம் அங்கேருந்து. அப்படி எடுத்துக்கிறீங்க. ஆனால் நீ தவறு எடுக்காதீங்க. பிஜேபியில் இருக்கிற யாரெல்லாம் இந்துக்கள் என்ற வெறியனாக இருக்கிறார்களோ அவர்களாம் நாங்கள் மாற்றி அமைத்து கொண்டு இருக்கிறோம். உங்க தலைவர் கூட அப்பப்போ முதலமைச்சரை சீண்டிக்கிட்டு இருக்காரு போலயா? எப்படி ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அது யதார்த்தமானது. தேவையா இந்த நேரத்துல? யதார்த்தமானது. தேவையா இந்த நேரத்துல? தேவை என்ன தேவை இல்லாத என்ன இருக்கு? யதார்த்தத்தை உண்மையை உலகத்திற்கு உரைக்கின்ற ஒரே தலைவர் எழுச்சி தமிழகத்தில் இருக்கிறாரு. அது உண்மை சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி அவர் சொன்ன கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ மாயாவதி ஆகலையா? 1க்கு 3 முறை ஆகியிருக்கிறார்கள். 1960 சஞ்சயா என்பவர் அங்கே வந்து முதல்வராக இருக்கிறார். வரலாறு தெரியுமா தெரியாதா? பீகாரில் மட்டும் 3 முறை முதல்வராக இருக்கிறார்கள். அதே மாதிரி மத்திய பிரதேசில் ஆகியிருக்கிறார்கள், மகாராஷ்டிராவில் ஆகியிருக்கிறார்கள். 8 தலித்து முதல்வர்கள் இதுவரையில் இந்தியாவில் உருவாகியிருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? அது மட்டுமல்லாமல் துணை பிரதமராகவே பாபுஜி ஜெகஜீவன் ராம் உருவாகியிருக்கிறார்கள். ஆனால் பெரியார் மண், திராவிட பூமி என்று சொல்லுகின்ற இந்த மண்ணில் ஒரு தலித்து முதல்வதற்கான ஒரு சாத்திய கூறுகள் இல்லை என்று தனது வழியை கூறுகிறார். அப்புறம் என்ன முதலமைச்சர் ராஜினாமா பண்ண சொல்றீங்க? ஏன்னா முதலமைச்சர் ராஜினாமா நாங்களுக்கு அவரை ஜெயிச்சு சொல்றோம். அப்புறம் என்ன வேற எப்படி ஆக முடியும்? வேற ஒருத்தர் முதலமைச்சராக வரணும்னா, தலித் சமூகத்திலேருந்து வரணும்னா முதலமைச்சர் தோக்கணும், முதல்ல ஆட்சி கவிழணும், ஆட்சி அல்லது முடிஞ்ச பிறகு மீண்டும் திமுக ஆட்சி வரக்கூடாது அப்படின்றீங்க, அப்படித்தானே? இது யதார்த்தமான இருக்கின்ற நிகழ்வை பற்றி சொல்லும்போது நீங்கள் உடனே சம்பந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்க. அவர் நல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், மெஜாரிட்டியாக இருக்கிறார், அவர் முதல்வராக இருக்கட்டும். வருங்காலங்களில் 2026 கூட அவர்கள் ஒரு துணை முதல்வர் ஒரு தலித்துகளுக்கு வெற்றி பெறுகின்ற கட்சி கொடுக்கலாம்ல. இன்னைக்கு நாங்கள் பேசுவோமே, ஜென்மத்துக்கு வர மாட்டீங்க. எப்படி ஜென்மத்துக்கு நீங்கள் ஆட்சிக்கு வர மாட்டீங்க. 2031 விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் பிரதமர் ஆகுகிறார், இல்லை தமிழக முதல்வர் ஆகிறார். எழுதி வச்சுக்கோங்க. தமிழ் முதல்வராக இருக்காங்க தலைவர். முதல்ல விடுதலை சிறுத்தைகள் திமுக என்ற அந்த கூட்டணி கட்சியை தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சுக்கணும். எப்படி? விடுதலை சிறுத்தைகள் திமுக கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆமா, விடுதலை சிறுத்தை நல்லா கேட்டுங்க, வார்த்தையை தாப்பா பேசுறீங்க. விடுதலை சிறுத்தைகள் திமுகவை கட்டுக்குள் வைத்திருக்கிறது. முதல்ல வச்சுக்கணும்னு சொல்றேன், வச்சிருக்கல. அவங்க மதிக்கவே இல்லையாம. யார் சொன்னா? எதுல மதிச்சாங்க? விடுதலை சிறுத்தைகளின் எந்த கோரிக்கைக்கு திமுக வளைந்து கொடுத்திருக்கிறது? ஏதாவது ஒரு கோரிக்கை சொல்லுங்க, சொல்லுங்க சார். மறுபடியும் நான் அப்புறம் கேட்பேன், வேங்கை வேலை ஞாபகம் இருக்கான்னு. அதை விட உங்களுக்கு வேற சார் ஒன்றும் கண்டுபிடிக்கல சார். அதையும் கண்டுபிடிக்காம அவங்க இருப்பா, கண்டுபிடிச்சிருவாங்க. கவலைப்படாதீங்க. அதிபர்கள் கண்டுபிடிப்பாங்க. நெருக்கத்தில் இருக்கிறார்கள், குற்றவாளிகள் நெருங்கி விட்டார்கள். சரி, இப்போ அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு, அவர் திட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி? அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு, தலித் மக்கள் எங்களை ஆதரித்தால் ஒரு தலித்தை நாங்கள் முதலமைச்சராக. முதல்ல அவர் எம்பியாக சொல்லுங்க. அவர் கட்சி அங்கீகாரம் இல்லாமல் கிடக்கு. எம்பியாக தானே இருக்காரு. எங்கே எம்பியாக இருக்கிறாரு? மாநிலங்கள் நாமினேட்டட் எம்பியாக இருக்கிறாரு. மக்கள் களத்திரண்டு வெற்றி பெற்று எம்பியாக வேண்டும் ஒன்று. இன்னொன்று வந்து அவர் வந்து முதல் வேலையாக அவங்க கட்சி அங்கீகாரம் இழந்து போனதை கூட தெரியாமல் அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இழந்து போன அந்த அங்கீகாரத்தை மீட்டெடுக்க சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு மற்ற விஷயத்தை பேசுவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டா? அதுவே இங்கே ரொம்ப இதில் இருக்குது. அவர் ஒரு தலித்களுக்கு நாங்கள் ஒரு இதோ பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கான உரிமையை நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்றாரு. ஏன் அண்ணாமலை கூட தான் சொல்கிறாரு, அடுத்து எங்களுடைய முதல்வராக நாங்கள் ஒரு தலித் அறிவிப்போம்னு. இவர் கூட தான் சொல்கிறார், சீமான் கூட தான் சொல்கிறார், நாங்கள் ஆதரவு அளிப்போம்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன? அப்போ ஒரு பேசும் பொருளாக உருவாக்கி இருக்கிறோம்ல. எடப்பாடி என்ன சொல்ல போகிறார்? அந்த எடப்பாடியும் சொல்ல வைக்கணும். சொல்கிறான்னு சிறப்பு தானே. அதை நோக்கியான பயணம் தான் எங்கள் தலைவர் சொல்கிறாரு. பெரிய விஷயமா இல்லையா சார்? வன்னிய மக்கள் எவ்வளோ வன்னியர் தான், அவரே பாராட்டுறோம்ல.
சொன்னது சிறப்பு தான். அது ஒண்ணும் வன்னிய மாற்று மக்களும் கருத்து இல்ல. தமிழ்நாட்டுல இவங்க 2 பேரும் இணையா இருப்பீங்க சார். அதான் நான் பாராட்ட தான் செஞ்சேன். என்ன சொன்னேன், அவரை வந்து நம்ம எதுவும் சொல்லாம தப்பா சரி சொல்லாம போய் இல்ல. சேர வேண்டியதானே. எப்படி சொல்றாங்கல்ல போய் சேர எப்படி வேண்டியதானே. இப்பதான் சேர சொன்னேன். இப்பதான் 10 நிமிஷம் முன்னாடி சொன்னேன். சேர பாமக இருக்கிற கூட்டணியில் இருக்க மாட்டோம், ஏனென்றால் அவர்கள் சாதியவாதிகள். பிஜேபி இருக்கிற கூட்டணியில் இருக்க மாட்டோம், ஏனென்றால் அவர்கள் மதவாதிகள். அப்போ நாங்கள் சொன்னேன். அதுக்குள்ள திருப்பி திருப்பி கேள்வி கேட்குறீங்க சின்ன பையன் மாதிரி. வேணா கேட்டேன் இங்கே சொன்னேன். அதுக்குள்ளே உங்களுக்கு திருப்பி வருது, அதே திருப்பி கவர் ஆகுது. இப்பதான் பாராட்டுனீங்களே. என்ன இப்பதான் இருந்தாலும் பாராட்டுறேங்க, அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லைங்க. அவர் சொல்றாருன்னா ஒரு நல்ல எண்ணம் தான். அதுக்கான அவன் சும்மா போட்டு கொக்கரா பக்கம் வைய முடியும். அவருடைய பரவாயில்லைங்க. செயலையும் பாராட்டுறீங்க. என்னங்க? தலித் ஏழுமலையை முதல் மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் சிறப்பு தான். கடைசி கழட்டி விட்டாங்க. ம். அது தெரியாதா? கடைசி அவர் சாகும்போது அவர் கட்சியில் இல்லையே, வெளியில் விரட்டி விட்டாங்கல்ல. அதனால் பிரதர், நீங்கள் வந்து இது மாதிரி ஆடு நடையுதுன்னு ஓனாய் வந்து அழுதுச்சு, அது மாதிரி கதையாக இருக்குது. முதல்ல அவங்க கட்சியை வந்து இங்கே பாருங்க, முதல்ல அவங்க கட்சிக்கு வந்து நீங்கள் அங்கீகாரம் வாங்க. அதை வாங்குறதுக்கு துப்பு இல்லை. இவர் வந்து தலித்து முதல்வராக்குறாராம். அங்கே உங்கள் ஊரில் இருக்கிற சேரியில் இருக்கிற தலித் இளைஞர்லாம் அடிக்கிறாங்களாம், வெட்டுறாங்களாம், குத்துறாங்களாம். அதில் ஒற்றுமையை உருவாக்கு. அவன் அங்கங்கே தீ வைக்கிறாங்களாம். அதேமாதிரி இந்த திருமணம் செய்தால், சாதி மறுப்பு திருமணம் செய்தால் கொலை செய்கிறாங்களாம். அதை சரி செஞ்சுங்க முதல்ல. அப்போ நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள் எப்பொழுது முதல்வராகும் என்பது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு உயரம் தெரியும். 2031 எழுச்சி தமிழர், தமிழக முதல்வர். எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பரில். உங்கள் டிவி பேர் எம்ஜிஆர் டிவி தானே, எழுதி வச்சுக்கிறோங்க. நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.